சிசிலி வித் சிசிலி ட்ரீஸ் ராபியா சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னா, ஆட்டுக்கால் பாயா தான் பார்க்க போறோம். அதுக்கு நம்ம ஒரு குட்டி காலை எடுத்திருக்கோம். இதை 1 மணி நேரம் தண்ணியில ஊற வச்சிடணும். வெந்நி வைக்காதீங்க, தண்ணியில தான் ஊற வைக்கணும். அடுத்து 2 தக்காளி எடுத்திருக்கேன், ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன். அடுத்து தேங்காய், அப்புறம் பச்சை மிளகாய். தேங்காய் ரொம்ப வேண்டாம், ஒரு 2 இந்த மாதிரி சின்ன துண்டு 2 துண்டு போதும். அடுத்து 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கோம், 2 ஸ்பூன் கசகசா, சின்ன வெங்காயம் ஒரு 7 8 சின்ன வெங்காயம், கொஞ்சம் மல்லி, கொஞ்சம் புதினா இலை, கொஞ்சம் மல்லி இலை எடுத்திருக்கேன். இதோடைய ஒரு 5 6 முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். ஒரு 6 முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த தேங்காய், கசகசா, முந்திரி பருப்பு, மல்லி இலை, புதினா இலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதோடய ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க. தக்காளி வேணால், வெங்காயத்தை ஒரு வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சாச்சு, நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இப்போ நம்ம 1 மணி நேரம் ஊற வச்சுருக்க இந்த காலை எடுத்துகிட்டு ஒரு கத்தி எடுத்துருக்கேங்க. இந்த மாதிரி லேசாக சுரண்டினீங்கன்னா இந்த மாதிரி அந்த கருப்பெல்லாம், அந்த தீஞ்சு போயிருக்குல்ல, அது எல்லாம் வந்துடும். அப்போ தான் குழம்புல ஒரு ஸ்மெல் வரும். இந்த கரிஞ்ச ஸ்மெல் அது வராது. அதுக்காண்டி இந்த மாதிரி 1 மணி நேரம் தண்ணியில் முணுக்கட்டிட்டு நம்ம ஊற போட்டுட்டோம்னா, அதுக்கப்புறம் எடுத்து இந்த மாதிரி கத்தி வச்சு செஞ்சால் அப்படியே அதில் உள்ள அந்த கருப்பெல்லாம் கலண்டு வந்துடும். அந்த கத்திக்கு ரொம்பலாம் அழுத்திலாம் நீங்கள் சொன்னா, லைட்டாக அந்த கத்தியை வச்சு சொன்னா போதும். இந்த பாருங்க, இந்த மாதிரி தான். எப்படி அந்த கருப்பெல்லாம் போய் எப்படி வெள்ளையாவது பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் இது ஆகும். இப்போ இதை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். ஒரு 5 6 7 தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்காங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு அதில் அந்த கரிஞ்ச ஸ்மெல் வராது குழம்புல. அதுக்காக தான் இந்த மாதிரி. ஒரு சிலர் வெந்நீரில் போடுவாங்க, வெந்நீரில் போடாதீங்க, தண்ணியிலேயே போட்டுக்கோங்க. இப்போ இந்த காலில் வெங்காயம், தக்காளி, அரைச்ச அந்த தேங்காய் பேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/2 ஸ்பூனு. அப்போ கொஞ்சமாக உப்பு. அடுத்து கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க. அடுத்ததில் மிளகு சீரகத்தூள் சேர்த்துக்கணும். ஒரு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூளும் சேர்த்துக்கணும். இது நான் எதுக்கு எடுக்கிறேன்னா, சூப் எடுக்கிறதுக்காண்டி இது எடுத்துக்கிறேன். நான் இப்போ முங்குற அளவு தண்ணி விட்டுட்டு மிளகு சீரகம் சேர்த்துட்டு நல்லா வேக வச்சு ஒரு 10 12 விசில் வேக வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதில் நம்மளுக்கு குடிக்கிறதுக்கு தேவையான ஒரு 2 கிளாஸ் சூப் எடுத்துக்கலாம். இதில் இது சூப் குடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். அதனால நான் இது அப்படியே நம்ம இந்த சூப்போடு நம்ம குழம்பு வச்சோன்னா குழம்பு கொஞ்சம் கொழுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம ஒரு 2 கிளாஸ் மட்டும் இதில் எடுத்துட்டு அதுக்கப்புறம் மிச்ச சூப்பில் காலோடி குழம்பு வச்சிடலாம். அடுத்து ஒரு பேன் வச்சுட்டு இதில் ஒரு பிரியாணி எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு பிரியாணி இலை சேர்த்துட்டு அந்த சின்ன வெங்காயம் வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அதை கட் பண்ணி சேர்த்துக்கணும். இப்போ சின்ன வெங்காயம் நல்லா வதக்கிக்கணும். வதங்கினதுக்கப்புறம் இதில் பட்டை, ஏலக்காய், லவங்கத்தூள் ஒரு 1/4 ஸ்பூனு. முழுசாக போட்டோங்க, முழுசாக போட்டுக்கோங்க. நான் பவுடர் தான் சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இதில் நம்ம மிளகாத்தூள் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன்.
அடுத்து கொஞ்சம் மல்லி இலை, கொஞ்சம் புதினா இலை சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இதில் இப்போ நம்ம தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். நம்ம 2 தக்காளி, கொஞ்சம் பெரிய தக்காளி 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் சேர்த்தாரு. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம காலையில் உப்பு சேர்த்துருக்கோம், இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும். இதில் மசாலாவில் கொஞ்சம் உப்பு. இப்போ இந்த தக்காளி வந்து நல்லா கரையிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இதை வந்து வதக்கினதுக்கப்புறம் இதில் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்க ஆட்டுக்காலை சூப்பு சேர்த்து இதில் வந்து சேர்த்துக்கிறோம். ஆட்டுக்கால் வந்து நல்லா அந்த முள்ளை விட்டு கலந்து போகிற அளவுக்கு நல்லா வேக வச்சுருக்கணும். அப்போ தான் அது நல்லா இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை வந்து ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு கொஞ்சமாக கறி மசாலா தூள், உங்கள்கிட்ட கறி மசாலா தூள் இருந்தால் போட்டுக்கோங்க. கறி மசாலா தூள் வந்து ஒரு பெரிய ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் வந்து சேர்த்துட்டு இப்போ இதில் நம்ம 1 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். விட்டுட்டு இது நல்லா பச்சை தேங்காய் ஊற்றிருக்கோம்னா நல்லா ராஸ்மல் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. ஒரு 5-6 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கணும். பாருங்க, கொதிக்க விட்டதுக்கப்புறம் நம்ம இதில் கொஞ்சமாக மல்லித்தழை தூவி நம்ம இறக்கிடலாம். ரொம்ப அருமையான ஆட்டுக்கால் பாயா வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம வீட்டில் இது சாதத்துக்கும் நல்லாயிருக்கும், இடியப்பத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.